மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை புனித இஞ்ஞாசியாருடைய வாயிலிருந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இந்த ஒரு இறை வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அவரை புனித நிலைக்கு எடுத்து சென்றதென்றால் அது எவ்வளவு மகிமை மிக்க ஒரு வார்த்தை. புனித இஞ்ஞாசியார் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரிடம் அடிக்கடி கூறுகின்ற ஒரு இறை வார்த்தை, ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? உலக புகழ், பட்டம், பதவி இவற்றை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த புனித சவேரியார் இந்த ஒரு வார்த்தை அவருடைய மனதையே முழுவதுமாக மாற்றுகின்றது. தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு கொடுக்கின்றான். தன்னை முழுவதுமாக கடவுளினுடைய பணிக்காக அர்ப்பணித்து நம்முடைய இந்திய தேசத்தில் பணிபுரிந்து நாம் இன்று ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் விதைத்த ஒரு விதை. அது இன்று மரமாக பல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு ஒரு விதையாக இருந்தது இன்றைய நற்செய்தியில் வருகின்ற ஒருவர் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வையே இழப்பாரனில் அவர் கிடைக்கும் பயன் என்ன என்ற இந்த ஒரு இறை வார்த்தை சிந்தித்து பார்ப்போம். இந்த ஒரு விதை, இந்த ஒரு இறை வார்த்தை ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையை மாற்றி புனித நிலைக்கு, கடவுளிடம் அழைத்து சென்ற ஒரு நிலைக்கு ஒரு மனிதரையே அழைத்து சென்றிருக்கிறது என்றால் எவ்வளவு வலிமை மிக்க அந்த வார்த்தை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ்கு சவேரியா தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சிந்தனைக்கு அடிக்கடி எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தையாக, நான் உலக புகழை தேடி செல்கின்றனா அல்லது ஆண்டவரின் திருவுளத்தை தேடி செல்கின்றனா? இந்த ஒரு சிந்தனை அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி, எனக்கு பட்டம், பதவி என்று எதுவும் வேண்டாம், எனக்கு ஆண்டவரினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் போதும் என்று எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஒரு துறவரத்தில் சேர்ந்து, குறிப்பாக புனித இஞ்ஞாசியார் ஏற்படுத்த இயேசு சபைகள் சேர்ந்து இன்று அந்த சபையும் சரி, நம் இந்திய மண்ணில் அவர் விட்ட விதையும் இவ்வளவு அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணமான ஒரு இறை வார்த்தையாக இந்த இறை வார்த்தை இருக்கின்றது. நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தேடுவது உலக புகழையா அல்லது இறைவனின் திரு உள்ளத்தையா? புனித பிரான்சிஸ்கு சவேரியார் உலக புகழை தேடி சென்றாலும் தன்னுடைய தான் செய்த தவற்றை உணர்ந்து நான் ஆண்டவனுடைய திருவுளத்தை நாடி செல்ல வேண்டும் என்று ஆண்டவனுடைய திருவுளத்தை நாடி செல்கின்றார். நாமும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஆண்டவனுடைய திருவுளத்தை நாடி செல்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாகும் இறைவாக்கினர் நினிவே மக்களிடத்தில் அந்த நினிவேயினுடைய நகரத்தினுடைய வீழ்ச்சியை பற்றி எடுத்துரைக்கின்றார். அது வீழ்ச்சியோட போகிறது என்று அந்த மக்களிடத்தை அவர் பறைசாற்றுகின்றார். அந்த நினிவே நகரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு அசிரிய பேரரசினுடைய தலைநகரமாக இருந்திருந்தது. மேலும் யோனா 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது யோனா இறைவாக்கினர் அங்கு மனமாற்றத்தை அறிவித்த போது மக்கள் முதலில் அதை மறுத்தாலும் பின்னர் மனமாற்றத்தை விரும்பி மனம் மாறினர். ஆனால் பாருங்கள், சில காலங்கள் கடந்த பின்பு மீண்டும் அநீதி தலை ஓங்குகிறது, மீண்டும் அகந்தை தலை ஓங்குகிறது, மீண்டும் வன்முறை தலை ஓங்குகிறது. தாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு மீண்டும் ஒரு பாவத்திற்குள் நுழைகிறார்கள். மீண்டும் கடவுளுக்கு எதிராக தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். அதனால்தான் நாகும் இறைவாக்கினர் மிக அழகாக கூறுகின்றார், ஆண்டவர் மிகவும் பொறுமை உள்ளவர், ஆண்டவர் மிகவும் பொறுமை உள்ளவர், ஆனால் அநீதியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார், அநீதியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்பதை தன்னுடைய வாக்காக அந்த மக்களிடத்திலே எடுத்துரைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நினிவே மக்கள் தன்னுடைய படைபலத்தையும்
அதிகாரத்தையும் செல்வத்தையும் நம்பியிருந்தார்களே தவிர ஆண்டவரை நம்பவில்லை. அதுதான் அவர்களுக்கு அமைந்த மிகப்பெரிய ஒரு ஒரு சாபக்கேடாக அமைந்தது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பலத்தை நம்பினார்கள், தங்களுடைய அதிகாரத்தை நம்பி சென்றார்கள். ஆனால் ஆண்டவரை, தங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவரை, தங்களை காப்பாற்றி வந்த ஆண்டவரை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதுதான் இந்த நினிவே மக்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். நாம் பல நேரங்களில் நம்மளுடைய செல்வம் வந்ததுக்கப்புறம் கடவுள் முக்கியமா என்று நாம் சிந்திப்போம். நம்மள்ட்ட அதிகாரம் வந்ததுக்கப்புறம் கடவுளினுடைய வாழ்க்கையில் முக்கியமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் செல்வமும் அதிகாரம் நம்மள்ட்ட வரும் பொழுது நாம் கடவுளை பின்னுக்கு தள்ளி செல்வத்தையும் அதிகாரத்தையும் முன்னிலைப்படுத்துகின்றோம். அப்படி அல்லாது எப்பொழுதும் கடவுளுக்கு முன்னிலைப்படுத்த, கடவுளை நம்மளுடைய முதன்மையான ஒரு நபராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்க இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். நாம் யாருக்கு, பதவிக்கா, பட்டத்திற்கா, அதிகாரத்திற்கா, செல்வத்திற்கா, யாருக்கு நம்முடைய முதல் உரிமையை கொடுக்கின்றோம்? கடவுளுக்கு கொடுக்கின்றோமா அல்லது இவை அனைத்திற்கும் கொடுக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு அதிகாரம் 16 இறை வார்த்தை 24, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 கருத்துக்களை இது உள்வாங்கி இருக்கிறது. 3 கருத்துக்கள். நாம் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் நான் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னா போயிட்டு இயேசுவை பின்தொடர முடியாது. அதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக, இயேசுவை பின்தொடர்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை நான் பின்பற்ற போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளுடைய நற்செய்தி வாயிலாக அறிவிக்கின்றோம். முதலாவது நாம் தன்னலத்தை துறக்க வேண்டும். தன்னலத்தை துறக்க வேண்டும். தன்னலம் துரத்தல் என்றால் என்ன? தன்னலத்தை துறப்பது என்று நாம் நம்மையே வெறுப்பது அல்ல. சில நேரங்களில் நம்ம தன்னலத்தை துரத்தல் என்பது நான் என்னையே வெறுக்கணும் அப்படின்றது நாம் சில நேரங்களில் நாம் சிந்திப்போம். ஆனால் தன்னலம் என்பது நாம் நம்மை வெறுப்பது அல்ல, மாறாக நாம் நம்மில் கொண்டிருக்கின்ற அநீதியை, நான் என்ற அகந்தையை, மற்ற நம்மை சுற்றி உள்ள பாவங்களை துறப்பது. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையற்றதோ, நான் சுயநலம் பிடித்த ஒரு வாழ்க்கை, நான் என்ற ஒரு அகந்தையை கொண்ட ஒரு வாழ்க்கை, பிறரை நான் அழிக்க வேண்டும், பிறரை நான் மதிக்கக்கூடாது என்று நம்மில் இருக்கின்ற அந்த அழுக்கான பாவங்களை நாம் எப்பொழுது களைகின்றோமோ, எப்பொழுது ஒதுக்குகின்றோமோ, அதுதான் நம்முடைய கடவுளிடம் நாம் நெருங்குவதற்கான ஒரு முதல் அடையாளமாக, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அது இருக்கு. இதுதான் தன்னலத்தை துரத்தல். நம்மள்கிட்ட உள்ள தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத அகந்தை, தேவையில்லாத நான் என்ற அநீதிகளை நாம் அகற்றும் பொழுது நாம் கடவுளை நோக்கி நம்முடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம். இது முதலாவது, தன்னலத்தை துறப்பது. இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், இரண்டாவது தம் சிலுவையை தூக்கி கொண்டு. ஃபர்ஸ்ட் தன்னலம் துரத்தல், இரண்டாவது தன்னுடைய சிலுவையை தூக்கி கொள்வது. தன்னலம் துரத்தலுக்கு நாம் சிறந்த எடுத்துக்காட்டாக அப்படி தொடக்க நூலில் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1 முதல் 4 ஆபிரகாமை சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவரை பின்பற்ற நினைக்கும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த நாட்டையும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு கடவுளை பின்பற்ற, அப்படிப்பட்ட ஒரு துரத்தல் நம்முடைய வாழ்க்கையும் தேவை. இரண்டாவதாக தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு. சிலுவை என்பது இங்கு வெறும் துன்பம் அல்ல. ஆண்டவர் பாடுபட்ட அந்த சிலுவை என்பது வெறும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது வெறும் துன்பம் அல்ல, மாறாக இறைவனின் திருவுளத்தை அன்போடு ஏற்றுக்கொள்வது. இதுதான் ஆண்டவனுடைய திருவுளம். ஆண்டவனுடைய திருவுளத்தை நான் அன்போடு ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற ஒரு இரண்டாவது செய்தியாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சிலுவைகள், நோயாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், பிறரை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், பல நேரங்களில் நம்மளை சிலவங்க வெறுத்து எந்த ஒரு காரணங்களும் இல்லாமல் வெறுத்து ஒதுக்கிறா இருக்கலாம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் நம்மளுக்கு வருகின்ற நம்முடைய மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிலுவை பாரங்கள். இவற்றை எல்லாம் நாம் எப்பொழுது மகிழ்ச்சியோடு அன்போடு இயேசுவினுடைய பெயரால் ஏற்றுக்கொள்கின்றோமோ நாம் இயேசுவுக்கு
அருகில் இரண்டாவது ஸ்டெப்பை எடுத்து வைக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது, நாம் இயேசுவை பின்பற்றுவது. இதுதான் கடைசி நிலை. முதலாவது நம்மை துறப்பது. இரண்டாவது நம்முடைய சிலுவையை ஏந்தி கொள்வது. மூன்றாவதாக இயேசுவை பின்பற்றுவது. எப்படி இயேசுவை பின்பற்றுவது? நானும் ஐ ஆம் ஆல்சோ a follower of Jesus அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பின்னாடி போகிறது என்பது இயேசுவை பின்தொடர்கிறோம் என்று அர்த்தமல்ல. மாறாக இயேசுவை நாம் பின்தொடர்கிறோம் என்றால் முதலில் நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒரு அன்பு கட்டளையாக இருக்கின்றது. நாம் அன்பின் மூலமாகத்தான் இயேசுவை நெருங்குவதற்கான ஒரு படியாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் நாம் செய்துவிட்டு இந்த இயேசுவை பின்பற்றுவது என்பது இயேசுவை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது, பிறரை ஏற்றுக்கொள்வது, பிறரை மன்னிப்பது. இவையெல்லாம் நாம் எப்பொழுது செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் இயேசுவினுடைய ஒரு உண்மையான சீடராக, இயேசுவினுடைய ஒரு உண்மையான தோழனாக, இயேசுவினுடைய ஒரு உண்மையான நண்பனாக இருக்க முடியும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் மத்தியில் நாம் நம்முடைய வாழ்வை காத்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, நம்மையே நாம் துறக்க வேண்டும். இரண்டாவது, நம்மளுடைய சிலுவையை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இவற்றோடு சேர்ந்து அன்போடு பிறரை நேசிக்கவும், அன்போடு எல்லாவற்றையும் வழிநடத்தவும், அன்போடு எல்லா பாரங்களையும் தாங்குவதுதான் இயேசுவை பின்தொடர்வது. இந்த மூன்றையும் நாம் செய்யும் பொழுது நாம் இயேசுவோடு இருக்கின்றோம், இயேசு நம்மோடு இருக்கின்றார். இப்படிப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கிய மக்களாக இன்றைய தினத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய கருவியாக, எப்பொழுதும் அவர் கேட்ட பிள்ளைகளாக நம்மை வழி நடத்துவார். குறிப்பாக சபேரியாரை மனம் மாற்றியது என்பது ஒரு மனிதர், அந்த இக்னேசியஸ் மட்டுமல்ல, மாறாக அந்த இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை எவ்வாறு புனித சபேரியாரை மனம் மாற்றியதோ அதே போல அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றியது. அவர் அதை நம்பினார், அதற்கேற்பது போல வாழ்ந்தார். அதே போல நாமும் இயேசுவினுடைய வாழ்க்கையை வாழ்வாக்குவதற்கு, இயேசுவினுடைய வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு நாம் இந்த 3 கட்டளைகளை தன்னலத்தை துறந்து நம்முடைய சிலுவை ஏற்றுக்கொண்டு அன்போடு இயேசுவோடு பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக இயேசு நம்மோடு பயணித்து நம்முடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி நம்மை அவரோடு இணைத்து கொள்கின்ற ஒரு தேவனாக, நம்மை எப்பொழுதும் அரவணைத்து பாதுகாக்கின்ற ஒரு தேவனாக, எவ்வாறாக புனித சபேரியாரை மனமாட்டி தன்னுடைய கருவியாக பயன்படுத்தினாரோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கருவியாக பயன்படுத்துவார். அதற்காக திருப்பலியில் கண்களை மூடி ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் ஏறெடுக்கின்ற அனைத்து ஜெபங்களையும், நம்மிடம் இருக்கின்ற தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து, குறிப்பாக நான் என்ற அகந்தை, அநீதி, இப்படி நாம் எவற்றையெல்லாம் சார்ந்து, பாவத்தை சார்ந்து எவற்றையெல்லாம் சார்ந்து இருக்கின்றோமோ எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து நம்மை ஒரு புதிய மனிதராக, நம்முடைய சிலுவை நாம் தூக்கி கொண்டு அன்போடும் பாசத்தோடும் இயேசுவை பின்தொடர அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலில் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.